ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹலோ சார், வணக்கம். நான் உங்கள் வீடியோ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் பேசிக்கலி ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தேன் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ என்னோடய ஃபேமிலி இன்கம் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவும் விவசாய பேக்ரவுண்ட் தான். என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஐடி ஃபார்மில் நல்ல சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். ஸோ லாஸ்ட் 2016 நான் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் ஸ்லோவாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் மீன்ஸ் நான் என்னோடய ஓன் அனாலிசிஸ்னு எதுவும் கிடையாது. உங்களை மாதிரி அட்வைசர் சொல்கிறது லாங் டேர்முக்கு லைக் போரிங் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய லாங் டேர்முக்கு நான் என்ன மாதிரி பிளான் பண்ணணும், நான் ஃபினான்ஷியல் அட்வைசரை யாரை சூஸ் பண்ணுறது என்னால் தெரியல. இது எல்லாமே என்னோடய ஓன் ஸ்டடி, ஓனோட இதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 2016 ஒரு 3 lakhs ஆல்மோஸ்ட் பண்ண எஸ்ஐபிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஓன் அனாலிசிஸில் தான் பண்ணது. ஸோ உங்களோட இது வியூஸை நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லலாம். இல்லை எனக்கு என்ன மாதிரி அட்வைசஸ் நீங்கள் விரும்புகிறீங்க. ஸோ நான் இப்போதைக்கு எஸ்ஐபி எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வியூ. ஃபர்ஸ்ட்லி, ஒரு ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்டாக ஒரு ஃபேமிலியிலேருந்து விவசாய குடும்பத்துலேருந்து ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிங் மேலே இவ்வளோ நீங்கள் ஆர்வம் காட்டுறது பெரிதும் பாராட்டுக்குரியது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யங் இயர்ஸ்லாம் விட்டுட்டு அப்புறம் ரொம்ப லேட்டாக இதெல்லாம் பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதுமான டைம் கிடைக்கிறதில்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக முதல்லையே ஆரம்பிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு 2.5 lakhs சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது சரியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உள்ள ஒரு தேடல் இருக்கிறது நியாயம்தான். ஏன்னா நம்மளே ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாமே அப்படின்றது ஒரு தேடல். ஓகே, அது ஒரு ஹையர் நீட். உங்களுக்கு அதையும் செஞ்சால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பணம் கிடைக்கிறது வேறு, சந்தோஷம் கிடைக்கிறது வேறு. இது ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்கணுங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் அதில் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு 50-60% ஆஃப் யுவர் மணியை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 50-60%. உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக ஒரு 20-25% ஒதுக்கிங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களோ, எங்கேருந்து எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். அப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஐடியாஸ் மார்க்கெட்டில் நிலைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் சொல்லி ஒரு ஸ்டாக் ஏறலாம், அதுக்கப்புறம் அது கால்வாசி விலைக்கு வந்துடுச்சுன்னா அப்போ அந்த ஐடியேஷனில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நான் அதை உரிய நேரத்தில் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு இதுலேருந்து வெளியேறிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். அப்படி எல்லோரும் சொல்கிறாங்களாங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நான் அவ்வளோவா பார்க்குறது இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. என்னுடைய அனுபவத்தில் இது பல பேருக்கு ஒரு பெரிய சிக்கலாகவும் சறுக்கலாகவும் அமைந்திருக்கிறது. அது உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் அமைச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் இன்வெஸ்டிங்கில் பல்காத அமௌண்ட்டை போடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறதுல ஒரு லெபார்டரி மாதிரி ஒரு 20-25% போட்டு பண்ணுங்கள். பாக்கி இருக்கிற பணத்தை எப்போதும் லிக்விடாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் இறங்கும்போது ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸில் கொஞ்சம் போடுங்க. உங்களுடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் டிஐஒயில் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப முக்கியமானது. பாடத்தை உடனே கற்றுக்கங்க. ரொம்ப டேமேஜ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க. உரிய நேரத்தில் தவறுகளிலிருந்து வெளியேறுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் யூ. ஒன்ஸ் அகெயின், ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தினுடைய பலன் உங்களுக்கு அடுத்த 10-15 வருஷத்தில் நல்லாவே புரியும். ஸ்டேபிள் அப்ரோச்சோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். த்ரில்லுக்கும் கிக்குக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா நேரத்திலையும் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.